பின்னர் அழைத்து விடுவார்கள். நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி தேவஸ்தானத்தினுடைய 9ஆம் நாள் உற்சவம் இன்றைய தினம். சுவாமி ஒரு உயரமான ஒரு சுவாமி வாகனத்தில் வரப்போகின்றார். அதுவும் இந்த வாகனம் பற்றி இந்திரலோகமே கதைத்திருக்கிறது. அப்படியான ஒரு வாகனம். அது மாத்திரமன்றி இன்றைய தினம் எப்படியான அலங்காரத்திலே வருகின்றார். 9ஆம் நாள் உற்சவம் எப்படி இடம்பெறுகிறது. இன்றைய தினம் புதிய விஷயம் நல்லூர் தொடர்பாக என்ன கூறுகின்றேன் என்று சொன்னால், ஆலயத்தினுடைய கோபுரங்கள், நல்லூரை சுற்றி 5 கோபுரங்கள் இருக்கிறது. அதிலே ஆலயத்துக்கு உள்ளே கோபுரம் இருக்கிறது. அந்த கோபுரத்தினுடைய பெயர் என்ன, அது நிறைய பேருக்கு அந்த கோபுரம் தெரியாது. சுவாமி வரும் பொழுது அந்த கதவை திறப்பார்கள், பின்னர் அழைத்து விடுவார்கள். அப்படியான ஒரு கோபுரம் தொடர்பாக நான் அப்படியே உங்களுக்கு அப்படியே அதை காட்டப் போகிறேன். வருபவர் நல்லூர் தொடர்பாக வருபவர்களுக்கு இது சற்று ஒரு பிரயோசனமான ஒரு விடயமாக இருக்கும். அது மாத்திரமன்றி இன்றைய தினம் சுவாமி எப்படி வெளிவீதியுலா வருகிறார். இன்றைய தினம் 9ஆம் நாள் உற்சவம். அது மாத்திரமன்றி நல்லூர் கந்தசுவாமி தேவஸ்தானம் பற்றி விமர்சிப்பவர்களுக்கு இன்றைய தினம் பாட்டால் பதில் சொன்ன பிரசன்னா குருக்கள். ஆலயத்தினுடைய தெற்கு பிரகாரத்தில் இடம்பெற்ற பல விடயங்களை இன்றைய தினம் பார்க்க போகின்றோம். இதில் யூடியூப் சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். இன்றைய தினம் நல்லூர் ஸ்ரீ கந்தவேட் பெருமானுடைய 9ஆம் நாள் உற்சவம். இன்று சற்று வித்தியாசமான வர்ணத்திலே இன்றைய தினம் ஆலயத்திலே மிக பிரம்மாண்டமான சுவாமி வாகனத்திலே எம்பெருமான் எழுந்தருள இருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்க போகின்றோம். இப்பொழுது கொடித்தம்ப பூஜைக்காக வைகுந்தவாச குருக்கள் அங்கே தங்கச்சொக்கோல் முன்னே செல்ல பின்னே செல்லுகின்ற காட்சி. இப்பொழுது கொடித்தம்ப பூஜைகள் அங்கே ஆலயத்தினுடைய முன் மண்டபத்தில் இருக்கிற கொடித்தம்பத்துக்கு கீழே இடம்பெறுகின்ற அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்லூர் ஸ்ரீ கந்தவேட் பெருமான் இன்றைய தினம் ஒவ்வகையான அலங்காரத்திலே வர்ணத்திலே வரப்போகின்றார். இன்றைய தினம் ஏராளமான அடியவர்கள் வருவார்கள் என நான் நினைக்கின்றேன். இப்பொழுது வசந்த மண்டபத்திலே அங்கே எம்பெருமான் வள்ளைகுழல் ஓசை முழங்க வெளியிலே வருகின்ற அந்த அற்புதமான காட்சி இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அங்கே அந்தன சிவாச்சாரியார்கள் தோளிலே தாங்கு அங்கே கருப்பு வர்ண குடையிலே கருப்பு அலங்காரத்திலே இன்றைய தினம் எம்பெருமான் அங்கே உட்பிரகாரத்திலே வெளியிலே வருகின்ற அற்புதமான காட்சி. பஞ்சாராத்தி தீபம் காட்டுகின்ற அந்த அற்புதமான காட்சி அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது எவ்வகையான வாகனம், அந்த வாகனத்தை இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே வெள்ளை யானையிலே எம்பெருமான் வெள்ளை மலர்களாலும் கருப்பு வர்ணத்தினாலும் அங்கே அலங்கரிக்கப்பட்டு வெளியிலே வந்திருக்கின்றார். அங்கே வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்திருக்கிற எம்பெருமானுடைய அந்த யானையை பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக பிரம்மாண்டமான யானை. அது மாத்திரமன்றி அங்கே வள்ளி தெய்வானை கருப்பு யானையிலே வந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு யானைக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உள்ளது. இப்பொழுது அவற்றையெல்லாம் நாங்கள் பார்க்க போகின்றோம். எம்பெருமான் அங்கே உட்பிரகாரத்திலே மேற்கு நோக்கி திரும்புகின்ற காட்சி. தலம் எல்லாம் வல்ல வேட்பெருமான் நல்லையம்பதியிலே தற்போது அங்கே வசந்த மண்டபத்திலே இருந்து எழுந்தருளி பெருமான் அடியவர்களுடைய தோளிலே ஐராவதம் என்று சொல்லப்படுகின்ற வெள்ளை யானையின் மீது வேட்பெருமானும் கரிய நிறங்கொண்ட யானையின் மீது வள்ளி தெய்வானை சமேதராக பெருமான் அடியவர்களுடைய தோளிலே மிதந்து அங்கு மேற்கு நோக்கி உள்வீதியிலே எழுந்தருளுகின்ற காட்சி இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. கும்பமாமுனியின் கரகநீர் கவிழ்த்து குளிர்மலர் நத்தனங் காத்து செம்பனாட் இறைவர்க்கு அருளிய நினது திருவெருட் பெருமையே மறவேன் நம்பினார் கினிய நன்மகப் பேரே நற்குணத்தோர் பெருவாழ்வே வம்பரா மலைமுகிற் கூந்தல் வல்லவை கணேச மாமணியே என்று அங்கே கூறுவது போல கணேசப் பெருமானுடைய அந்த வாகனமாகிய தேவலோக இந்திரனுடைய வாகனமாக தேவேந்திரனுடைய வாகனமாக காணப்படுகின்ற வெள்ளையானை என்று கூறப்படுகின்ற அந்த ஐராவதத்திலே வெற்றிவேற்பெருமான் அடியார்க்கு நல்ல பெருமான் அலங்கரிக்கப்பட்ட தண்டிகையிலே திருவாசியோடு கூடிய அந்த தண்டிகையிலே அழகாக அமர்ந்து வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சி இடம்பெறுகின்றது.
ஓங்குகளில் கோபுரம் மிளிரக்கண்டேன் என்று அன்றே நல்லையம்பதியிலே வீற்றிருந்த ஜோகர் சுவாமிகள் கூறிவிட்டார். இன்று எம்பெருமானுடைய ஆலயத்திலே 4 பக்கங்களும் அங்கு ஓங்குகளில் கோபுரம் மிளிர்ந்து கொண்டே இருக்கின்றது. அன்று அந்த ஞானி கூறிய அந்த தீர்க்க தரிசனம் இன்று நிஜமாக நடைபெற்று விட்டது. நல்லையம்பதியை நாடி வருகின்ற அடியவர்களுடைய குறைகளை தீர்க்கின்ற பெருமானாக, வெற்றிவேற் பெருமானாக நல்லையம்பதி பெருமான் காணுகின்றார் என்ற செய்தியை கூறி வெற்றிவேற் பெருமான் அங்கு இச்சாசக்தி ஞானாசக்தி என்று சொல்லப்படுகின்ற தேவியர் இது சகிதமாக அங்கே வடக்கு வீதியின் உள்புற வடக்கு வீதியில் இருந்து ஜாகசாலையை நோக்கி அடியவர்களோட தோளிலே அசைந்து வருகின்ற அந்த அற்புதமான காட்சி இடம்பெறுகின்றது. இப்பொழுது அந்தன சிவாச்சாரியார்கள் அங்கே எம்பெருமானுடைய சாத்துப்படி வர்ணத்திலே இருக்கின்ற வேஷ்டி, கருப்பு நிற வேஷ்டியை அணிந்து வந்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் கருப்பு வர்ணத்திலே எம்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக அங்கே கிழக்கு பிரகாரத்திலே வர இருக்கிறார். சற்று மாறுதல், கிழக்கு பிரகாரத்திலே பாருங்கள், ஒரு மாறுதல் தெரிகிறது. அங்கே வளைகுழல் ஓசை, வேறு சில ஓசைகள் கருவிகள் கொண்டு அங்கே வந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமன்றி இன்றைய தினம் அந்தன சிவாச்சாரியார்கள் கிழக்கு பிரகாரத்திலே சங்க யூதி கொண்டு வருவார்கள். அத்தனை காட்சிகளையும் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். இப்பொழுது எம்பெருமான் அங்கே வெளியிலே வர இருக்கிறார். அந்த வெளியிலே வருகின்ற அற்புதமான காட்சியை இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். வள்ளைக்குள்ளல் ஓசை முழங்கு எம்பெருமான் அங்கே ஐராவதத்திலே வெளியிலே வருகின்ற அற்புதமான காட்சி. நல்லையம்பதி பெருமானுக்கு அங்கே யாகசாலையிலே பூசைகள் நடைபெற்று அங்கே அடியவர்களுடைய தோள்களிலே ஐராவதம் என்று சொல்லப்படுகின்ற வெள்ளை யானையிலும் கருப்பு நிற யானையிலும் பெருமான் எழுந்தருளி மகா மண்டபத்திலே இங்கே அந்தன சிவாச்சாரியார்கள் அந்த கரிய நிறத்திலேயான வேட்டி சால்வையுடன் அங்கே குழலொளி யாழொளி முழங்க அங்கே பெருமானுக்கு பஞ்சாலாத்தி காட்டுகின்ற நிகழ்வானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அங்கே திருப்பல்லாண்டிலே திருமூலர் கூறுவது போல குழலொளி யாழொளி கூத்தொளி ஏத்தொளி எங்கும் குலாம் பெருகி விள ஒளி விண்ணளவும் சென்று விம்மி மிகுதிரு வாரூரின் மழவிளையார்க்கு வழிவழியாளாய் மனம் செய் குடிப்பிறந்த பழவடியாரோடும் கூடியம் மானுக்கே பல்லாண்டு கூர்துமே என்று கூறுவது போல அங்கே குழலொளிகள், ஜாலொளிகள், பறை ஒளிகள், மேள ஒளிகள், பல்வகைப்பட்ட சங்கொலிகள். அங்கே ஒரு இடத்திலே திருநாவுக்கரசர் கூறுகின்றார், சங்கு ஊதாத ஊர் அது ஊர் அல்ல, அது காடு அடவி என்று அங்கே கூறுவது போல அந்த கண்ணனுடைய கையிலே இருக்கின்ற வெண்சங்கை அங்கே அந்தனர் சிவாச்சாரியர்கள் ஊதி வர பெருமான் அழகாக இங்கு தேரடியை நோக்கி வருகின்ற கண்கொள்ளா காட்சி இடம்பெறுகின்றது.
இன்று வேட்பெருமான் தேவலோகத்தே பசுவென்று அன்று நாங்கள் கூறியது போல இன்று தேவலோகத்திலே தேவேந்திரனுடைய யானை என்று வர்ணிக்கப்படுகின்ற ஐராவதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வெள்ளை யானையிலே பெருமான் காட்சி தருகின்ற காட்சி இடம்பெறுகின்றது. இந்த ஐராவதத்திற்கு 5 துதிக்கைகள் இருப்பதாக ஐதீகம் கூறுகின்றன. ஆனால் இன்று நல்லையம்பதியிலே வருகின்ற இந்த ஐராவதத்திற்கு 2 பக்கங்களும் 2 தந்தங்கள் காணப்படுகின்றன. அப்படிப்பட்ட அந்த ஐராவதத்திலே வெற்றிவேற் பெருமான் இன்று அடியவர்களுக்கு காட்சி கொடுக்கின்ற கண்கொள்ளா காட்சி இடம்பெறுகின்றது. அங்கே கற்பூர ஒளியிலே மிதந்து வர பெருமான் அழகிய கருப்பு வர்ண குடைகள் அங்கே அவருக்கு ஆழவட்டமாக வீசி வர அங்கே பெருமான் அடியவர்களுடைய தோளிலே மிதந்து வருகின்ற நிகழ்வானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அங்கே வள்ளி தெய்வானை சமேதர்கள் அங்கே ஆணைமுகப் பெருமான் என்று சொல்லப்படுகின்ற அங்கே கஜானனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கரிய நிற யானை வாகனத்திலே பெருமான் வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சி இடம்பெற்று அங்கே இருக்கின்ற அந்த கஜானனம் வாகனத்திலும் 2 பகுதிகளிலும் 2 தந்தங்கள் காணப்படுகின்ற என்ற செய்தியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பேரையும் சொல்லிவிடுங்கள். தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் முருக அடியவர், காரைநகர் சேனாள் லோகேஸ்வரன். இப்பொழுது அங்கே தெற்கு பிரகாரத்திலே வந்து கொண்டிருக்கிற பெருமானுக்கு அங்கே பிரசன்னா குருக்களினுடைய கம்பீர குரலிலே இன்றைய தினம் நல்லூரை பற்றி விமர்சிப்பவர்களுக்கும் முருகனை பற்றி விமர்சிப்பவர்களுக்குமான ஒரு பதிலடி ஒன்று இன்றைய தினம் பாட்டிலே வழங்க இருக்கிறார். அதுவும் கந்தர் அனுபூதியுடன் சேர்த்து அந்த பதிலடியை அந்த பாட்டிலே அந்த கம்பீர குரலிலே நீங்கள் கேட்கலாம். உண்மையிலேயே ஒரு மெய் சிலிர்த்து விட்டது. அதுதான் இன்றைய நாள் தலைப்பிலே நான் அதை இட்டிருக்கிறேன். நல்லூர் பற்றி விமர்சிப்பவர்களுக்கு பிரசன்னா குருக்களினுடைய பாட்டால் கூறிய பதிலடி. அந்த பாட்டை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம். புணர்வே நாமே நடவே
அலங்காரா நல்லூரா பிரசன்னா குருக்களினுடைய அந்த கம்பீர குரலிலே இன்றைக்கு பல தெளிவுகளை பெற்றிருப்பீர்கள். உண்மையிலே பல பேரை பலர் விமர்சிக்கின்றார்கள். அதற்கு இந்த பாட்டு ஒரு பதிலடி. எனக்கும் ஒரு மன ஆறுதலாக இன்றைய தினம் இருக்கிறது. பல விமர்சனங்கள் என் மீதும் வருகிறது. அவர்களுக்கு நான் காணொளி மூலமாகத்தான் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். முருகனுக்கு நன்றி. என்னுடைய மனக்குழப்பம் இந்த பாட்டின் மூலமாகவும் தெளிவடைந்திருக்கிறது, பல பேருக்கு தெளிவடைந்திருக்கு. இப்பொழுது இன்றைய நாள் தலைப்பிலே நல்லூர் தொடர்பாக ஒரு புதிய விடயம் கூறப்போகின்றேன். எம்பெருமான் அங்கே நல்லூர் ஸ்ரீ கந்தவேட் பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக இப்பொழுது வடக்கு நோக்கி திரும்புகின்றார். இந்த வடக்கு வாசல் கோபுரத்திலே பல விடயங்கள் இருக்கிறது. இங்கே இந்த வடக்கு வாசல் கோபுரத்துக்குள்ளே ஒரு புதிய கோபுரம், அதாவது ஒரு சிறிய கோபுரம் ஒன்று இருக்கிறது. அந்த சிறிய கோபுரத்துக்கு பல பெயர்கள் உண்டு. அதாவது ஆலயத்தினுடைய கோபுரங்களுக்கு ஒவ்வொரு பேர் உண்டு. அந்த சிறிய கோபுரத்திற்கு பல பேர் அல்ல, ஒரு பெயர் ஒன்று உண்டு. அந்த பெயரை நான் இன்றைய தினம் கூறப்போகின்றேன். இப்பொழுது நாங்கள் வடக்கு வாசல் ராஜ கோபுரத்தினை பார்த்து கொண்டிருக்கிறோம். குபேர வாசல் கோபுரம். இந்த கோபுரத்தினுடைய உயரம் பற்றியெல்லாம் நான் குறிப்பிட்டேன் நேற்றைய காணொளியில். இன்றைய தினம் அங்கே இந்த வாசலினூடாக ஒரு கோபுரம் தெரிகிறது. அந்த கோபுரத்தினுடைய பேர் குமார கோபுரம். அந்த குமார கோபுரத்தினை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்தினுள்ளே இவ்வாறு கோபுரம் இருப்பது பல பேருக்கு தெரியாது. அந்த குமார கோபுரத்தினுடைய உச்சி, அந்த உச்சியிலே கலசங்கள், அங்கே முருகப்பெருமானுடைய வேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோபுரத்தினுடைய நிறத்தை பாருங்கள், அற்புதமான காட்சி. முருகப்பெருமானை இந்த கோபுரம் ஊடாக கொண்டு வருகின்ற பொழுது வடக்கு வீதியிலே முருகப்பெருமான் வந்ததும் இந்த கதவினை திறப்பார்கள். அதுவரைக்கும் இந்த கதவு பூட்டப்பட்டிருக்கும். அதனோடு இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. 2 தீவட்டிகள் முருகப்பெருமான் இங்கே வந்ததும் இதனூடாக கொண்டு வருவார்கள். அது மாத்திரமன்றி சாமரத்தை இந்த வாசலிலே வந்ததுக்கு பிறகுதான் முருகப்பெருமானுக்கு சாமரம் வீசுவார்கள். முருகப்பெருமானுக்கு மட்டுமில்லை, வள்ளி தெய்வானைக்கும் சாமரம் வீசுவார்கள். பல விஷயங்கள் இந்த கோபுரம் ஊடாக இடம்பெறும். யாரும் அதை கவனிப்பதில்லை. நல்லூரிலே பல விடயங்களை கவனிக்கலாம். அது மாத்திரமன்றி முருகப்பெருமான் இந்த வீதியினூடாக கடந்ததுமே இந்த கதவினை பூட்டி விடுவார்கள். இந்த கதவு எப்பொழுதும் பூட்டப்பட்டிருக்கும். அங்கே உள்ளே பூஜைகள் துவங்கத்தான் மாலை நேரத்திலே இந்த கதவினை திறப்பார்கள். அது வரைக்கும் கதவு பூட்டப்பட்டிருக்கும். ஸோ இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த ராஜகோபுரத்தின் ஊடாக பெருமான் கடந்து செல்கின்ற இந்த காட்சி இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது நான் கூறிய விடயங்களை நீங்கள் அவதானிக்கலாம். இப்பொழுது மாலை நேரம் என்கின்றபடியாலே ராஜகோபுரத்திலே அங்கே விளக்குகள் ஒளிர விடப்பட்டு கதவு இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் குமார கோபுரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது குமார கோபுரத்துக்கு நேராக பெருமான் இன்றைய தினம் ஜானையிலே வந்திருக்கின்ற அந்த காட்சி பாருங்கள். கதவு இப்பொழுது அங்கே எம்பெருமான் சென்றதற்கு பிறகு உடனடியாக கதவு பூட்டப்பட்டு விட்டது, திறந்த கதவு பூட்டப்பட்டு விட்டது. ஸோ இவ்வாறு பல விடயங்கள் நல்லூர் ஸ்ரீ கந்தவேட் பெருமானுடைய இந்த ஆலயத்திலே இடம்பெறும். இப்பொழுது வடக்கு பிரகாரம் சென்று கொண்டிருக்கிற எம்பெருமான் கிழக்கு திரும்பியதும் அங்கே மாணிக்க வாசகர் பாடிய திருவாசகம் இசைக்கப்படும், நந்தி மூலம் இசைக்கப்படும். வடக்கில் இடம்பெறுகின்ற பல விடயங்களோடு சேர்த்து அந்த காட்சிகளை பார்க்க போகிறோம்.
10:45 எம்பெருமான் அங்கே கிழக்கு பிரகாரம் வந்திருக்கின்ற காட்சி. இப்பொழுது அந்தன சிவாச்சாரியார்கள் எம்பெருமானுக்குரிய அந்த வருகைக்கான பூஜையை செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் அங்கே சாமரங்கள் வீச மென்மையான அந்த மின்னொளி. நல்லூரிலே இன்னொரு விடயமும் இருக்கிறது. ஆலயத்தை சுற்றி மென்மையான ஒரு ஒளிதான் இருக்கும் என்று சொன்னால் இறைவன் மட்டும்தான் தெரிவார், இறைவனே தெரிவார். இங்கு ஆலயத்துக்குள்ளேயும் அப்படித்தான், வெளியிலேயும் அப்படித்தான். பல விடயங்கள் ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு காணொளி வாயிலாக கூறிக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுது எம்பெருமான் அங்கே உள்ளே செல்ல அந்தன சிவாச்சாரியார்கள் இப்பொழுது எம்பெருமானை தோளிலே தாங்கியவாறு வசந்த மண்டபத்துக்கு செல்லுகின்ற அந்த காட்சியை பார்க்க போகிறோம். ஒன்பதாம் நாள் திருவிழாவிலே இன்றைய தினம் பல விடயங்கள் பார்த்தோம். அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் பிரசன்னா குருக்களினுடைய அந்த கந்தர் அனுபூதி பாடலுடன் சேர்த்து பாடப்பட்ட வரிகள். இந்த வரிகள் பல பேருக்கு பல விடயங்களை உணர்த்தி இருக்கும். உண்மையிலேயே அருமையான ஒரு வரிகள். புரிந்தவர்கள் கீழே கருத்துக்களை தெரிவியுங்கள். இப்பொழுது அக்கினிக்கு சமர்ப்பணம் செய்கின்ற காட்சி. இன்றைய நாள் பூஜைகள் முடிவுறுத்தப்படுகின்றது. நாளைய தினம் 10ஆம் நாள் திருவிழாவிலே உங்களை சந்திக்கிறேன். அது மாத்திரமன்றி தொண்டமானாறு செல்வச்சந்நிதியானுடைய தீர்த்த உற்சவ காணொளியும் என்னுடைய யூடியூப் தளத்திலே வரும். இன்றைய தினம் தெல்லிப்பளை ஸ்ரீ துர்காதேவி அம்மனுடைய தேர் உற்சவ காணொளி போட்டிருக்கிறேன், முழுவதுமாக பாருங்கள். அலங்காரா நல்லூரா. அடுத்த காணொளியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான விதுடோட். என் மீது விமர்சனம் வைப்பவர்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த காணொளிகள் பதிலாக வரும். நன்றி உறவுகளே.